கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை பிலிப்பியர் 4:19. குறைவையெல்லாம் கிறிஸ்து நிறைவாக்குவார். Philippians 4:19. God will supply all your needs. அன்பான சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இன்று நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை கண்டீர்களா? குறைவுகளை நிறைவாக்குவேன் என்று அவர் நமக்கு வாக்கு தருகிறார். இந்த குறைவு நம்முடைய ஆவிக்குரிய காரியங்களில் காணப்படும் குறைவாகவோ அல்லது உலக பிரகாரமான காரியங்களில் காணப்படும் குறைவாகவோ காணப்படலாம். திருமணம் ஆகாத தன்மை, குழந்தை இல்லாத தன்மை, நிரந்தர பணி கிடைக்காத தன்மை, பணி உயர்வு கிடைக்காத தன்மை, நிலுவையில் உள்ள பணங்கள் வராத தன்மை, கடன் பிரச்சனைகள், சொத்து பிரச்சனைகள், வெளிநாடு செல்ல முடியாமல் தடை, இன்னும் பல தடைகளாக காணப்படலாம், குறைவாக காணப்படலாம். வேதம் வாசிக்க முடியாமை, ஜெபிக்க முடியாமல் இருத்தல், கூடி ஜெபிக்கிற ஜெபக்குழுக்களில் பங்கெடுக்க முடியாமல் இருத்தல் அல்லது ஆலயம் செய்ய முடியாமல் இருத்தல், ரட்சிக்கப்படாத தன்மை, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெறாத தன்மை, எப்பேற்பட்ட குறைவாக காணப்பட்டாலும் கர்த்தர் அதை நிறைவாக்குவேன் என்று இன்று நமக்கு வாக்கு தருகிறார். இந்த வசனத்தை நாம் சொல்லி ஜெபிப்போம். கட்டாயம் நம் குறைவுகள் நிறைவாக்கப்படும். என் தேவன் தம்முடைய மகிமை செல்வத்தினால் குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். குறைகளையே கிறிஸ்துவுக்குள் நிறைவாக்கி நடத்திடுவார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, தர்மையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை உடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். மொபைல் போனுக்கு அடிமைப்பட்ட மக்களுக்காக வரத்தோடு ஜெபிக்கிறோம். அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசுடைய சகல வல்லமைகளும் கட்டப்படும்படியாய் ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுக்கு விடுதலை கொடுத்துள்ளோம் ஆண்டவரே. அஜா, பிள்ளைகள் உம்மை தேடி ஓடி வருகிறவர்களாக, ஜெபத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, வேத வாசிப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாக, ஆலயத்தை நாடி தேடி வாஞ்சிக்கிறவர்களாக மாற்றும். அனித்தியமான பாவ சந்தோஷங்களில் உழன்று கொண்டு காணப்படாதபடி, மீண்டும் மீண்டும் பாவத்தை செய்து உம்மை விட்டு வழி விலகாதபடி பாதுகாத்துக் கொள்ளும். உம்முடைய கரத்திலே பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். மொபைல் போனுக்கு விலக்கி காத்திருளும். தேவையான சமயங்களில் மாத்திரம் மொபைல் போனை பயன்படுத்த கற்றுத்தாரும். அன்பின் கரம் பிள்ளைகளை தாங்கி வழி நடத்தட்டும். எங்கள் ஜெபத்தை நீர் கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் மூலமாக எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.